வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கரம் நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக சனி வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 2024 வருஷத்தில் நவம்பர் 15 அன்னைக்கு, அதாவது சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 29 6வது மாதம் இந்த 2024 வக்கரம் சனி அடைஞ்சிட்டார். அதாவது 139 நாட்கள் சனி வக்கரத்தில் இருந்துட்டு இந்த நவம்பர் 15 அன்னைக்கு பார்த்திங்கன்னா சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்படி நிவர்த்தி அடையும் போது மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரமா இல்லை ஒரு பாதகமான நேரமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இப்போ இது லாபச்சனி. பொதுவாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ லாப சனியாக இருக்கிறதுனால பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு 6 மாத காலமாக தொழிலில் சங்கடம், குடும்பத்தில் பிரச்சனை, தேவையில்லாத கடன் சுமைகள், கருத்து வேறுபாடு, நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 சனி வக்கரம் நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு இப்போ லாபச்சனியாக இருக்கிறார் இல்லையா, உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் கும்ப ராசியில் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக லாபஸ்தானம் அப்படின்றது 11ஆம் இடத்துக்கு பேர் லாபஸ்தானம். அப்போ உங்களுக்கு இப்போ நடக்கிறது லாபச்சனி. 12 வீட்டுக்கு ஏதோ ஒரு சனி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கிறது லாபச்சனி. அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ முழுமையாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 29 வெள்ளிக்கிழமை இரவு 8:08 சனி முழுமையாக நிவர்த்தி அடைகிறார். அப்படி நிவர்த்தி அடையும் போது மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு பற்றுதலை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டிய தருணம் இந்த ஒரு தருணம். ரெண்டாவது, நான் டெம்பரவரியாக வேலை செய்துட்ருக்குறேங்க, எனக்கு ஒன்றும் பர்மனெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிச்சுட்டேன், அந்த படிப்புக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கேன், அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த லாபச்சனி ஒரு லாபகரமாக இருக்க போகுது. சரிங்களா? பொதுவாக மேச ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட, அதாவது இந்த 6 மாத காலமாக, அதாவது படாத ஒரு சில துன்பங்கள். முதல் பிரச்சனையே பண கஷ்டம்தான். முதல்ல பண கஷ்டம் வரும்போது தொழில் முடங்குது. தொழில் முடங்கும்போது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிக்குது. கருத்து வேறுபாடு ஆரம்பிக்கும் போது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி குழப்பம் வருது, நிம்மதி போயிடுது. அப்போ இந்த 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போ இருந்து ஜூன் மாதம் 29 அப்போ இந்த ஜூன் 29 இந்த நவம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 139 நாட்கள், அதாவது ஒரு 4.5 மாத காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு போராட்டமான நேரம்தான். அப்படி இருக்கக்கூடியது மேச ராசியில் மட்டும்தான் சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைவார். சனி பகவான் 12 ராசிகளில் நீச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேச ராசியில் மட்டும்தான் நீச்சம் அடைவார். வேறு எங்கேயுமே அவர் நீச்சம் அடையவே மாட்டார். அப்போ ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார். அப்படி அடையக்கூடிய காலகட்டத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீச்சம்னா என்ன? பொதுவாக 6, 8, 12 கூடியவன் ஒரு கிரகம் போய் மறைஞ்சால் அந்த கிரகத்துக்கு பேர் நம்ம நீச்சம்னு சொல்கிறோம்.
அப்போ அதோடைய கிரகம் நம்ம 6, 8, 12 நீச்சம் அடையும் போது இந்த சனி பகவான் மேச ராசியில் நீச்சம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன்கள் கொடுக்கலன்றது தான் ஒரு வகையான உண்மை. கிட்டத்தட்ட சொல்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க மேச ராசிக்கு சனி பார்வை நல்லா இருக்குது, நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னு சொன்னது உண்மை. அது முன்னோக்கி வரும்போது அந்த பலன்களை கொடுத்தாரு. இப்போ சனி வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து போனார் இல்லையா, அப்போ பலன்கள் கொடுக்கல இந்த 4.5 மாத காலமாக. அப்போ காரணம் என்னென்னா சனியுடைய பார்வை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சனி வந்து யாருன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி, அதாவது நீதி கடவுளாகவே இருக்கிறாரு இந்த சனி பகவான். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த சனி பகவான் 3ஆம் இடமாக யார் பார்க்குறாரு, உங்கள் ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமாக யார் பார்க்குறாரு, சிம்ம ராசி பார்க்குறாரு. 10ஆம் இடமாக விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ சனி பார்வை 3, 7, 10 இது முன்னோக்கி வரும்போது பலன்களை கொடுக்குற இடம். அப்போ சனி வக்கரத்தில் போகும்போது பின்னோக்கியில் போனார், அப்போ அதுக்கு முன்னோக்கி போகும்போதுக்கு உண்டான பலன்களுக்கு அப்படியே எதிர்பாராத ஆப்போசிட் பலன்களை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆப்போசிட் பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ முழுமையாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அசையாத சொத்துக்களை தேடிக்கணும். அசையாத சொத்துக்கள்லாம் என்ன, ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை செய்துக்கிறது, அதாவது ஒரு மண்ணுக்கு சார்ந்த செலவுகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லாபச்சனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கடன் உடனப்பட்டு நான் வண்டி வாங்குகிறேன், நான் காரு வாங்குகிறேன், நான் காரு வண்டி மாற்றுறேன், கூட்டு தொழில் நான் பண்ணுறேன், கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன், 10 ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன், இது போல் எதிர்பார்ப்பு. இப்போ நான் கிணறு வெட்டுறேன், போர் போடுறேன், அதாவது சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு 100% பிடிக்காது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணில் போடுறது எவ்வளவு இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு நல்லது. மண்ணுலேயும் போடலாம், பொண்ணுலேயும் போடலாம். பொன் அப்படின்னா என்ன, தங்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 கிராம் நகையாவது சேமிப்பு பண்ணுங்கள், மேசராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதாவதுன்றது 1 கிராம் 2 கிராம் நகை வாங்கி வைக்கலாம், இல்லை ஒரு அதுக்குண்டான ஒரு முதலீடு மாதிரி ஒரு சீட்டு போட்டு வரலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கும். மண், பொன் இது ரெண்டுமே மேச ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கணும், ஒரு அருமையான தருணம். இப்போ லாபச்சனி பொதுவாக பார்த்திங்கன்னா மேச ராசியில் சனி வந்து நீச்சம் அடைஞ்சு துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் அடைவார். சனியோடைய இந்த 12 வீட்டில் மேச ராசியில் நீச்சம் அடைஞ்சு துலா ராசியில் உச்சம் அடைவார். அப்படி அடையக்கூடிய இந்த சனி பகவான் தொழிலுக்கு காரகன், மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிபதி செவ்வாய் பகவான். அந்த மேச ராசிக்கு அதிபதி 12 ராசியில் பார்த்திங்கன்னா கடக ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைவார். மகர ராசியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் அடைவார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவதுன்றது 5, 7, 9 பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 5, 7, 9 இப்போ 5ஆம் இடம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புத்திரஸ்தானம். அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலஸ்திரஸ்தானம். 9ஆம் இடமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது பாக்யஸ்தானம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த 3 இடம் சூப்பராக இருக்கணும், உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து அந்தந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சியாக தான் இருப்பார். எந்த வீட்டுக்குமே இப்போ 5ஆம் இடம் நீங்கள் பார்க்குறீங்களா, சிம்ம ராசி பார்க்குறேன்னா சிம்ம ராசிக்கு அந்த சூரியன் ஆட்சி கிரகம். 7ஆம் இடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி பார்க்குறாரு. துலாம் இடம்ன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி பார்க்குறாருன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது குரு பகவானுடைய ஆட்சி வீடு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம். இப்போ மேக்சிமம் மேச ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறது யாருன்னா அதாவது அந்த சூரிய பகவான் தான். பொதுவாக சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு தனுசு ராசியில் சூரியன் இருந்துட்டார்னா நட்பு கிரகம். அதே மாதிரி வந்து கும்பராசியில் இருந்துட்டார்னா சூரியன் நட்பு கிரகம். அதே போல் மீன ராசியில் சூரியன் இருந்தால் நட்பு கிரகம். ஆனால் இந்த 3 வீட்டு தவிர மற்றது வந்து பார்த்திங்கன்னா 6 வீட்டுக்கு சூரிய பகவான் பகையாகவே இருப்பார்.
உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது வந்து சூரிய பகவான். இப்போ கட்டன்றது வந்து பார்க்கும்போது துலா ராசியில் இன்றைக்கி வந்து சூரிய பகவான் வந்து கட்டன்றது உச்சமடைவார், அதாவது நீச்சமடைவார், மேச ராசியில் உச்சமடைவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இப்போ வந்து இருக்கக்கூடிய மண் வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு தெற்கு பார்த்து உக்காடுறது ரொம்பவும் நல்லது. அது நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்க வேண்டிய வீடாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்து உக்காந்திங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். எப்பயுமே உங்கள் ராசிக்கு உகந்த வாசல் அப்படி பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு உகந்தது நவரத்னக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளக்கல் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர செல்வங்கள் இப்போ நிறைய பேருக்கு தடையாகவே இருக்கும். அப்போ நமக்கு ஏன் குழந்தை பாக்கி இன்னும் இல்லை, எதனால் நமக்கு தடையாக இருக்குது, இல்லை பெண்ணு கொடுத்துருச்சே நம்ம வம்ச விருதி அடைகிறதுக்கு ஏன் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சொன்ன உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் வந்து நீச்சத்தில் இருக்கிறாரா, உச்சத்தில் இருக்கிறாரா, அதாவது நட்பில் இருக்கிறாரா, பகையாக இருக்கிறாரா, முதல்ல நீங்கள் அது பார்த்துக்கோ. எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதை வச்சு தான் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் இப்போ கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு சொன்னால் உங்களுக்கு துளாராசி. துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா யார், வண்டி வாகனத்துக்கு அதிபதி, அதே மாதிரி மனைவிக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அதை சார்ந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். ஒருத்தருக்கு சீக்கிரமாக அமைஞ்சிடும், ஒருத்தருக்கு சிலருக்கு லேட் ஆகும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன காரணம், எந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு, அது உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தனுசு ராசி பொதுவாக 9ஆம் இடம். அப்போ வந்து நவகிரகத்திலேயே நமக்கு ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து அதாவதுன்றது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது அதே உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நவம்பர் 15க்கு மேலே உங்களுக்கு பார்த்துருவீங்க. சரிங்களா? அப்போ மொத்தத்தில் 5, 7, 9 இது ஒரு பொதுவான பலன். அப்போ 5, 7, 9ஆம் இடம் அந்த 3 கிரகங்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதைக்கு சார்ந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மேச ராசிக்கு அதாவது கல்வி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கல்வி மேம்படும். படிப்பில்லாதவங்களுக்கு படிப்பு நல்ல ஒரு தரத்தை கொடுத்துருவார். ஸ்கூலெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பாராட்டு, நிச்சயமாக அதாவது ஒரு கைத்தட்டல், இது போல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்ததில் கண்டிப்பாக பாராட்டு, கைத்தட்டல் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அருமையான நேரம் நவம்பர் 15க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மேல் படிப்புனா அந்த தொழில் நான் முடிச்சுட்டு எனக்கு அதை விட அந்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்லை ரெண்டாவது எனக்கு அந்த ஃபாரின் போகிற யோகம், வெளிநாடுக்கு வாய்ப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நவம்பர் 15க்கு மேலே மேச ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 15க்கு மேலே நீங்கள் எட்டாத உயரத்தை கண்டிப்பாக எட்டி பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதாவது லாப சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. பொது பலன் அப்படின்றது கண்டிப்பாக சிலருக்கு வந்து அதாவது ஒரு 60% சுய ஜாதகம் 100% சொல்கிறேன். ஆனால் பொது பலனை பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 100% இந்த சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிற காலம் மேசராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகமும் இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாரா அப்படின்றத ஒருட்ட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நவம்பர் 15க்கு மேலே நீங்கள் ஒரு எட்டாத உயரத்துக்கு கண்டிப்பாக போக போகிறீங்க. சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் இது போல் காணொளிகள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும், அதனுடைய பலன்கள் நீங்கள் பெற முடியும். சரிங்களா? சரி நேயர்களே, இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.